இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முன்னாள் இராணுவ தளபதி எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி சீன ஆக்கிரமிப்பு தொடர்பாக பேச முயன்றார். ஆனால் வெளியிடப்படாத அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேச ஆளுங்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சபாநாயகரும் அனுமதி தரவில்லை. ராகுலை பேசவிடாமல் தடுப்பதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளி செய்ததால் சபை 2 நாட்களாக அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இச்சூழலில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி நேற்று லோக்சபாவில் பேசுவதாக இருந்தது. ஆனால் அவர் சபைக்கு வரவில்லை. பதில் சொல்ல பயந்துதான் பிரதமர் சபைக்கு வரவில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இன்றும் லோக்சபாவில் ராகுலை பேசவிடவில்லை என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் இருக்கையை பதாகைகளுடன் முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பினர். அமளிக்கு மத்தியில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் ஓம் பிர்லா நிறைவேற்றினார். பிரதமரின் பதில் உரை இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष हुआ, निर्णय हाँ वालों के पक्ष हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ. லோக்சபாவில் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசும்போது சபையில் சில எம்பிக்களின் நடவடிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் இருந்தது என கூறினார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது உரையாற்ற பிரதமர் மோடி நேற்று வருவதாக இருந்தார். அவர் வருவதற்கு முன்பு பார்லிமெண்டில் என்ன நடந்தது என்பதை நாடே பார்த்தது. காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை நோக்கி எம்பிக்கள் எப்படி சென்றனர் என்பதை மக்கள் பார்த்தார்கள். நேற்று நடந்தது பார்லிமெண்ட் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. பிரதமர் உரையின் போது காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்பாராத சம்பவத்தை நிகழ்த்தக்கூடும். பிரதமரை தாக்க அவர்கள் சதி செய்ததாக தகவல் கிடைத்தது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தேசத்தின் கண்ணியத்தை பாதிக்கும். அது போன்ற சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரதமர் மோடியை லோக்சபாவுக்கு வரவேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். பிரதமரும் லோக்சபாவுக்கு வராமல் ஒப்புக்கொண்டு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதை தடுத்துவிட்டார். இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என சபாநாயகர் கூறினார். महामहिम राष्ट्रपति के अभिभाषण पर जवाब देना था तो मेरे पास पुख्ता ऐसी जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे. ये दृश्य मैंने सदन में देखा भी सही. अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय दृश्य देश के लोकतांत्रिक परंपराओं को तार तार कर देता. इसको टालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्होंने सदन में नहीं आना चाहिए और सदन के सभापति होने के नाते मेरी जिम्मेदारी बनती थी कि सदन की उच्च परंपराओं गरिमाओं को अक्षुण्ण बनाए रखें. सदन के नेता सदन में न बोले, ये सभा के लिए किसी प्रकार के लिए उचित नहीं है. सदन के नेता ने उपस्थित न रहकर मेरे आग्रह को मानकर सदन को अप्रिय दृश्य से बचाया. मैं माननीय प्रधानमंत्री जी को इसके लिए आभार व्यक्त करता हूं कि उन्होंने मेरे सुझाव को माना.